பாடம் 10 ஈரிலக்க கூட்டல் மற்றும் கழித்தல். ஈரிலக்க எண்களை பயன்படுத்தி சில கூட்டல் கணக்குகளை தெரிஞ்சுக்கலாம் நாம இப்ப. 35 கூட்டல் 42 மொத்தம் எவ்வளவுன்னு இந்த கணக்குல பார்க்கலாமா? 1 10 3 5 5 ஒன்றுகள் 3 பத்துகள் 35. இந்த 35 என்ற எண்ணை நாம ஒரு ஆணிமணி சட்டத்தில் பொருத்தி பார்க்கலாமா? ஒன்றுகள் எத்தனை இருக்கு? சரியா சொல்றீங்க. 5 ஒன்றுகள். அப்ப 5 ஒன்றுகளை ஒன்றுகள் அப்படின்னு குறிப்பிட்ட அந்த கம்பியில நம்ம கோக்க போறோம். 1 2 3 4 5 ஒன்றுகள்ல 5 மணிகளை நம்ம கோர்த்தாச்சு. பத்துக்கள் பகுதியில எத்தனை எண் இருக்கு? 3 இருக்கு. இப்ப நாம 3 மணிகளை பத்துகள் பகுதியில கோர்க்க போறோம். 1 2 3 பத்துகள்ல 3 மணிகள். அப்ப 35 என்ற எண்ணை நம்ம ஆணிமணி சட்டத்துல கோர்த்தாச்சு. 4 2 2 ஒன்றுகள் 4 பத்துகள். தற்பொழுதும் நம்ம இந்த 42 என்ற எண்ணை மற்றொரு ஆணிமணி சட்டத்துல கோர்க்க போறோம். 1 10 எத்தனை ஒன்றுகள் இருக்கின்றன? 2. அப்ப ஒன்றுகள்ல 2 மணிகளை நாம கோர்க்கணும். 1 2 பத்துகள்ல 4 பத்துகள் இருக்கின்றன. 4 மணிகளை நம்ம பத்துகள் பகுதியில கோர்க்கணும். வாங்க கோர்க்கலாம். 1 2 3 4. இப்ப 42ஐ நம்ம ஆணிமணி சட்டத்துல கோர்த்தாச்சு. இப்ப 35ஐயும் 42ஐயும் தனித்தனியா ஆணிமணி சட்டத்துல கோர்த்திருக்கோம். இவற்றை நம்ம ஒரே ஆணிமணி சட்டத்துல கோர்த்து மொத்தம் எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 1 10. இப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம எண்களை கூட்டும் போது 1வது இட மதிப்பில் இருக்கக்கூடிய எண்களை தான் கூட்டணும். 1வது இட மதிப்பில் இருக்கிற எண்கள் என்ன நிறத்துல இருக்குது? சரியா சொல்றீங்க. நீல வண்ணத்துல இருக்கு. இந்த நீல வண்ணத்துல இருக்கிற மணிகளை எடுத்து ஒரே ஆணிமணி சட்டத்துல இப்ப நம்ம கோர்க்க போறோம். வாங்க கோர்க்கலாம். 1 2 3 4 5 6 7. நல்ல கவனிங்க. 2 ஆணிமணி சட்டத்திலையும் இருந்த ஒன்றுகள் நீல வண்ணத்தில் இருந்தத எடுத்து ஒரே ஆணிமணி சட்டத்துல கோர்த்தாச்சு. இப்ப எத்தனை இருக்கு? 7 ஒன்றுகள். 7 ஒன்றுகள். இதே போன்று பத்துக்கள் இட மதிப்பில் இருக்கக்கூடிய சிகப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய மணிகளையும் ஒரே ஆணிமணி சட்டத்துல கோர்க்கலாமா? வாங்க. 1 2 3 4 5 6 7. பத்துக்கள் பகுதியில் இருந்த 2 ஆணிமணி சட்டத்திலையும் இருந்த சிகப்பு வண்ணத்தில் இருந்த மணிகளை கோர்த்தாச்சு. எத்தனை இருக்கு? மிகச்சரியா சொல்றீங்க. பாராட்டுக்கள். பத்துக்கள்லயும் 7 மணிகள் இருக்கு. அப்ப ஒன்றுகள்லயும் 7 மணிகள் இருக்கு. பத்துக்கள்லயும் 7 மணிகள் இருக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு வருது?
77. 35உடன் 42 சேர்த்தவுடன் நமக்கு என்ன விடை கிடைச்சது? 77. 28 கூட்டல் 57. 28யும் 57யும் கூட்டினால் மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம் இப்ப. 1 10 2 8 28 8 ஒன்றுகள் 2 பத்துகள் 5 7 57 7 ஒன்றுகள் 5 பத்துகள். இந்த 28ல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? 8 ஒன்றுகள் இருக்கு. இப்ப இந்த 8 ஒன்றுகளுக்கு நாம 8 மிட்டாய்களை எடுக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 8 ஒன்றுகள். 8 ஒன்றுகளுக்கு இப்ப 8 மிட்டாய்களை வச்சாச்சு. அடுத்து 57ல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? 7 ஒன்றுகள் இருக்கு. இப்போ 7 மிட்டாய்களை வைப்போமா? 1 2 3 4 5 6 7 7 மிட்டாய்களை வச்சாச்சு. இப்ப 8 ஒன்றுகளையும் 7 ஒன்றுகளையும் கூட்டினால் மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்ப 8 ஒன்றுகளையும் 7 ஒன்றுகளையும் கூட்டினால் மொத்தம் நமக்கு 15 ஒன்றுகள் கிடைக்குது. இப்ப இதுல எத்தனை ஒன்றுகள் உள்ளன? 5 ஒன்றுகள், ஒரு 10 இருக்கு. இப்ப 5 ஒன்றுகளோட இடத்துல 5 கொண்டு போய் வைக்கிறோம். ஒரு 10 நமக்கு இன்னும் மீதம் இருக்கு. இன்னும் 10ஆம் இடமதிப்பை நம்ம இன்னும் கூட்டாம இருக்கோம். அதனால அந்த 1 கொண்டு போய் 10களின் இடமதிப்போட மேல வைக்கிறோம். இப்போ 10களை கூட்ட போறோம். 28ல எத்தனை 10கள் இருக்கு? 2 10கள் இருக்கு. அதற்கு நம்ம இப்போ 2 மிட்டாய்களை வைப்போம். 1 2. அடுத்து 57ல எத்தனை 10கள் இருக்கு? 5 10கள் இருக்கு. அதுக்கு இப்ப நம்ம 5 மிட்டாய்களை வைக்கலாம். 1 2 3 4 5. இப்போ ஒன்றுகள் கூட்டும்போது மீதம் இருந்த ஒரு 10 கொண்டு வந்து மேல வச்சிருக்கோம். அந்த ஒரு 10க்காக இன்னொரு மிட்டாய் நம்ம வைக்கிறோம். அத வேற வண்ணத்துல வைக்கிறோம். இப்ப மொத்தம் எத்தனை 10கள் இருக்குன்னு கூட்ட போறோம் மொத்தமாக. 1 2 3 4 5 6 7 8. 10கள் எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வருது? 8 10கள். அது 10வது இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ 28யும் 57யும் கூட்டினால் மொத்தம் 85. 28 கூட்டல் 57 85 மொத்தம். வாங்க, கூட்டல் கணக்குகளை மிக அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்றீங்க. உங்களுக்கு இப்ப நானு இன்னொரு புதிய கூட்டல் கணக்கை தரப்போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க மாலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நாள்தோறும் கூடைகள் பின்னுவாங்க. அவங்க கணக்கு தான் பார்க்க போறோம். மாலா பின்னிய கூடைகள் எத்தனை அப்படின்னு இப்ப கொடுத்திருக்காங்க. முதல் நாள் மாலா பின்னிய கூடைகள் எத்தனை அப்படின்னு இந்த கணக்குல பார்க்கலாமா? 1 2 3 4 5
6 7 8 9 10 11 12 13 14. மாலா முதல் நாளில் பின்னிய கூடைகள் எத்தனை? 14. எத்தனை கூடைகள்? 14 கூடைகள். மாலா 2ஆம் நாள் எத்தனை கூடைகள் பின்னினாங்க அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. மாலா 2ஆம் நாள் பின்னிய கூடைகள் எத்தனை? சரியா சொல்றீங்க. 16. எத்தனை கூடைகள்? 16 கூடைகள். முதல் நாள் மாலா 14 கூடைகள் பின்னினாள். 2ஆம் நாள் 16 கூடைகள் பின்னினாள். எனில் 2 நாளும் அவள் பின்னிய மொத்த கூடைகள் எவ்வளவு அப்படின்னு கணக்கு கொடுத்திருக்காங்க. மொத்த கூடைகள் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? சரியா சொல்றீங்க. மொத்தம் அப்படின்னு கேட்டாவே நாம கூட்டணும். முதல் நாள் 14 கூடைகள், 2ஆம் நாள் 16 கூடைகள் அவங்க பின்னிருக்காங்க. அப்ப மொத்தம் அப்படின்னு கேட்ட உடனே நாம இப்ப கூட்ட போறோம். இங்க மாலா முதல் நாள்ல எத்தனை கூடைகள் பின்னினாங்க? 14 கூடைகள். மாலா 2ஆம் நாளில் எத்தனை கூடைகள் பின்னினாங்க? 16 கூடைகள். இப்ப 14 கூடைகளையும் 16 கூடைகளையும் கூட்டினால் நமக்கு என்ன விடை வருதுன்னு பார்க்கலாமா? 14 என்ற எண்ணுல எத்தனை ஒன்றுகள் இருக்கின்றன? 4. இப்ப வாங்க 4 கூடைகளை அருகில வைக்கலாம். 1 2 3 4. 16 அப்படிங்கிற எண்ணுல 1ஆவது இட மதிப்புல என்ன எண் இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 கூடைகளை அதன் அருகில வைக்கணும். வைக்கலாமா? 1 2 3 4 5 6. இப்ப 1ஆவது இட மதிப்பில் இருந்த 4ஐயும் 6ஐயும் நம்ம இப்ப கூட்டி மொத்தமா எவ்வளவு வருதுன்னு பார்க்க போறோம். கூட்டலாமா? வாங்க கூட்டலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப 4 6 அப்படிங்கிற அந்த 1ஆவது இட மதிப்பை கூட்டினா நமக்கு 10ன்னு கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 10ங்கிற எண்ணுல 1ஆவது இட மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த பூஜ்ஜியத்தை நான் 1க்கு நேரா இப்ப எழுத போறேன். எழுதியாச்சு. இப்ப 10ஆவது இட மதிப்புல எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. நம்ம இன்னும் 10ஆவது இட மதிப்பை கூட்டல அப்படிங்கறதுனால அந்த 1ஐ 10ங்கிற இட மதிப்புக்கு மேல வச்சுக்கிறோம். தற்பொழுது நம்ம 10ஆவது இட மதிப்பை கூட்ட போறோம். 14 அப்படிங்கிற அந்த எண்ணுல 10ஆவது இட மதிப்புல என்ன இருக்கு? 1 இருக்கு. அந்த 1க்கு ஒரு கூடையை நம்ம வைக்க போறோம். 1. 16ங்கிற எண்ணுல 10ஆவது இட மதிப்புல இங்கேயும் 1 தான் வந்திருக்கு. இப்ப நாம ஒரு கூடைய அருகில வைக்க போறோம். 1. நம்ம 10ன்னு வந்தப்ப இருந்த அந்த மீதம் இருந்த ஒரு 10 நம்ம மேல வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஒரு கூடைய அருகில வைக்கணும்.
வாங்க வைக்கலாம். 1. இப்ப 10வது இடமதிப்புல இருக்கிற அந்த கூடைகளை எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா மொத்தம் எத்தனை கூடைன்னு கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க சொல்லுங்க. 1, 2, 3. மொத்தமா 10வது இடமதிப்பில் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 கிடைச்சிருக்கு. அந்த 3 10வது இடமதிப்புக்கு நேரா நம்ம இப்ப எழுதணும். வாங்க எழுதலாம். இப்ப நமக்கு 1வது இடமதிப்புக்கு நேரா 0ம் 10வது இடமதிப்புக்கு நேரா 3ம் கிடைச்சிருக்கு. அப்ப 30. 14 கூடைகளோட 16 கூடைகளை சேர்த்தா நமக்கு 30 கூடைகள் கிடைச்சிருக்கு. மாலா முதல் நாள் 14 கூடைகளையும் 2ஆம் நாள் 16 கூடைகளையும் பின்னிருக்காங்க. மொத்தமா 2 நாட்களும் அவங்க 30 கூடைகளை பின்னிருக்காங்க. 14 கூட்டல் 16 மொத்தம் 30. நாம் இதுவரை ஈரிலக்க கூட்டல் கணக்குகளை பார்த்தோம். இனி ஈரிலக்க கழித்தல் கணக்குகளை பார்ப்போம். ஈரிலக்க கழித்தல். 75 43 75 கழித்தல் 43. 75லிருந்து 43ஐ கழித்தால் என்ன கிடைக்கும் என்று பார்ப்போமா? முதலில் ஒன்றுகளை கழிக்க வேண்டும். 75ல் எத்தனை ஒன்றுகள் உள்ளது? 5 ஒன்றுகள் உள்ளது. 5 பலூன்களை பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5 கழித்தல் 43. இந்த 43ல் 3 ஒன்றுகள் உள்ளது. 3 ஒன்றுகளை நாம் கழிக்க வேண்டும். 3 பலூன்களை நீக்குவோமா? 1, 2, 3. மீதி எத்தனை பலூன்கள் உள்ளது? 2 பலூன்கள். 1, 2, 2. ஒன்றுகளில் 5ல் 3 கழித்தால் நமக்கு கிடைப்பது 2. ஒன்றுகளை கழித்து விட்டோம். அடுத்து 10களை கழிப்போமா? 75ல் எத்தனை 10கள் உள்ளது? 7 10கள். 7 பலூன்களை வைப்போமா? 1, 2, 3, 4, 5, 6, 7. அடுத்து 43ல் எத்தனை 10கள் உள்ளது? 4. 7 10களிலிருந்து 4 10களை கழிக்க வேண்டும். 4 பலூன்களை நீக்குவோமா? 1, 2, 3, 4. மீதம் எத்தனை பலூன்கள் உள்ளது என்று பார்ப்போமா? 1, 2, 3. மீதம் 3 பலூன்கள் உள்ளது. 7 10களில் 4 10கள் போக 3. 75லிருந்து 43ஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது 32. 75 கழித்தல் 43 32. ஈரிலக்க கழித்தல். 96 கழித்தல் 57. 96லிருந்து 57ஐ கழித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்போமா? 96. அதில் 6 ஒன்றுகள் உள்ளது. 57. 57ல் 7 ஒன்றுகள் உள்ளது. 6ஐ விட 7 பெரிய எண். 6லிருந்து 7ஐ கழிக்க முடியாது. எனவே இடம் மாற்றம் மூலம் 9 10களிலிருந்து
ஒரு 10ஐ இடமாற்றம் செய்து 16 ஒன்றுகளாக மாற்றுவோம். 9 10கள் ஒரு 10 போக 8 10 மீதம் இருக்கும். 16 ஒன்றுகளிலிருந்து 7 ஒன்றுகளை கழிக்கலாம். 16 ஒன்றுகள். 16 நட்சத்திரங்களை அடுக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16லிருந்து நாம் 7ஐ கழிக்க வேண்டும். 7 நட்சத்திரங்களை நீக்குவோமா? 1 2 3 4 5 6 7 7 நட்சத்திரங்களை நீக்கிவிட்டோம். மீதம் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளது என்று பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 9 நட்சத்திரங்கள் உள்ளன. 16இல் 7 கழித்தால் மீதம் கிடைப்பது 9. 8 10கள் உள்ளன. 8 நட்சத்திரங்களை அடுக்குவோமா? 1 2 3 4 5 6 7 8 8 நட்சத்திரங்களை அடுக்கிவிட்டோம். 8லிருந்து 5 10களை கழிக்க வேண்டும். 5 நட்சத்திரங்களை நீக்குவோமா? 1 2 3 4 5 5 நட்சத்திரங்களை நீக்கிவிட்டோம். மீதம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று பார்ப்போமா? 1 2 3 3 நட்சத்திரங்கள் உள்ளது. 8 10களிலிருந்து 5 10களை கழித்த பின் நமக்கு கிடைப்பது 3 10கள். 39. 96லிருந்து 57ஐ கழித்தால் நமக்கு கிடைப்பது 39. 96 கழித்தல் 57 39. இந்த படத்தை பாருங்க. இந்த சிறுமிக்கு முன்னாடி எத்தனை ரோஜாக்கள் இருக்குன்னு எண்ணுவோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10
11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 மொத்தம் 22 ரோஜாக்கள் உள்ளன. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல சிறுவனுக்கு முன்னாடி எத்தனை ரோஜாக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 மொத்தம் 18 ரோஜாக்கள் உள்ளன. வாழ்க்கை கணக்கு. சிறுமி 22 பூக்களும் சிறுவன் 18 பூக்களும் வைத்துள்ளார்கள். இருவரிடமும் உள்ள பூக்களின் எண்ணிக்கையின் வேறுபாடு எத்தனை? சிறுமியிடம் எத்தனை பூக்கள் இருந்தது? 22. அடுத்து சிறுவனிடம் எத்தனை பூக்கள் இருந்தது? 18. 22 பூக்களில் இருந்து 18 பூக்களை கழித்து மீதம் எத்தனை பூக்கள் உள்ளன என்று பார்ப்போமா? 22. இதில் 2 ஒன்றுகள் உள்ளன. அடுத்து 18. இதில் 8 ஒன்றுகள் உள்ளன. 2 ஒன்றுகளில் இருந்து 8 ஒன்றுகளை கழிக்க முடியாது. எனவே அருகிலுள்ள 10கள் இடத்திலிருந்து 2 10களிலிருந்து ஒரு 10ஐ இடமாற்றம் செய்து 12 ஒன்றுகளாக மாற்றி 12லிருந்து 8 ஒன்றுகளை கழிக்கலாம். அதேபோல 10களில் 2 10களில் உள்ள ஒரு 10 இடமாற்றம் செய்ததால் மீதம் ஒரு 10 இருக்கும். மேலே 12 ஒன்றுகள் உள்ளன. 12 பந்துகளை வைப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 பந்துகளை வைத்துள்ளோம். இதிலிருந்து 8 ஒன்றுகளை கழிக்க வேண்டும். 8 பந்துகளை நீக்குவோமா? 1 2 3 4 5 6 7 8. 8 பந்துகள் நீக்க மீதம் எத்தனை பந்துகள் உள்ளன என்று பார்ப்போமா? 1 2 3 4. 4 பந்துகள் உள்ளன. 12லிருந்து 8ஐ கழிக்க நமக்கு கிடைப்பது 4. 10கள் இடத்தில் ஒரு 10 உள்ளது. ஒரு பந்தை வைப்போமா? 1. இதில்
ஒன்றை நீக்க வேண்டும். ஒரு பந்தை நீக்குவோமா? 1. ஒன்றிலிருந்து ஒன்றை கழிக்க நமக்கு கிடைப்பது 0. 0 போடுவோமா? 22 18 கழிக்க நமக்கு கிடைப்பது 4. இதில் பத்துகளிடத்தில் உள்ள 0த்திற்கு மதிப்பு இல்லை. அதனை 4 என்றே சொல்ல வேண்டும். 22 கழித்தல் 18 4.